புத்தக நேசிக்கும் வாசிக்கும் விரும்பும் தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சீரீஸில் வர வீடியோ. பூட்கிளியேல் யாட்கை இல்லை அப்படின்னாரு ஆலந்தூர். அதாவது குறிக்கோள் இல்லாதவன் சதைப்பிண்டம் அப்படிங்கிறாரு. மனிதனாக பிறக்கப்பட்டவனுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கணும். அப்படி அவன் குறிக்கோள் இல்லாதவன் சாதாரண ஒரு சதை பிண்டமாக தான் தெரியும், உயிர் இல்லாத ஒரு சதைப்பிண்டமாக தான் அவன் கருதப்படுவான் அப்படின்றாரு ஆலந்தூர். அதன் போல் ஒரு கட்சிக்கோ ஒரு அமைப்புக்கோ குறிக்கோளும் கொள்கையும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எந்த அரசியல் கட்சியை தோற்றுவிச்சாலும் அந்த கட்சிகிட்ட கேட்போம், உங்களுடைய கொள்கை என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு குறிக்கோள் என்ன, கொள்கை என்ன அப்படிங்கிறது நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். அதை வாசகர்களான நேர்களான உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, எங்களுடைய குறிக்கோள் என்ன, கொள்கைகள் என்ன அப்படின்றத. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ. ஸோ நம்ம கொண்ட கொள்கைகள் ஒரு 6 கொள்கைகளையே நம்ம சேனலுக்காக வச்சுருக்கோம். அது என்னன்றதை 1 by 1 பார்ப்போம். முதலாவதான கொள்கை என்னன்னா, மக்கள்கிட்ட வாசிப்பை அதிகரிக்கணும். நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் படிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. விருப்பப்பட்டு புத்தகங்களை வாங்குவாங்க, ஆனால் அதை அவங்களால படிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு புத்தக வாசிப்பை அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்கன்னு சொல்ல தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்படும் இல்லையா. ஸோ அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காக நம்ம சேனல் நடத்திட்டு வரோம். இது முதல் கொள்கை. ரெண்டாவது கொள்கை என்னன்னா, நிறைய பேர் புத்தகம் வாங்கணும் படிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் புத்தகத்துடைய காசு எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் பக்கங்களும் அதிகமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல புத்தகம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், எல்லா புத்தகங்களும் குண்டு குண்டாக இருக்கும். ஐயோ இவ்வளோ பெரிய புத்தகத்தை நம்ம எப்படி படிக்கிறது, இவ்வளோ காசு கொடுத்து எதுக்காக அந்த புத்தகத்தை நம்ம வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் விலை கம்மியாக, அதே போல் பக்கங்கள் ரொம்ப குறைவான நல்ல புத்தகங்கள் நம்மக்கிட்ட நம்ம தமிழில் நிறையவே இருக்குது. ஸோ அந்த புத்தகங்கள்லாம் தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சி நம்முடைய வாசகர்களுக்கு, நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கொள்கை. ரொம்ப குறைவான பக்கங்கள், ரொம்ப குறைவான விலை அப்படின்னா நிறைய பேர் வாங்கி படிப்பாங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்குவாங்க. அந்த சின்ன சின்ன புத்தகங்களை படிக்கிறதுன்னு வாயிலாக அவங்களுடைய வாசிப்பு அந்த அனுபவம் மேம்படும். அந்த பழக்கம் அதிகமானது பிறகு அதன் பிறகு அவங்க நிறைய பெரிய பெரிய புத்தகங்களை படிப்பாங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஸோ அதன் காரணமாக சின்ன சின்ன புத்தகங்கள், விலை குறைவான புத்தகங்களை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். மூணாவது கொள்கை என்னென்னா, பெரியவங்களை தாண்டி குழந்தைகளுக்கு புத்தக வாசிப்பு அறிமுகப்படுத்தணும். இன்றைய குழந்தைகள் நாளைய இளைஞர்கள், நாளைய இந்தியா, நாளைய மக்கள் இல்லையா. ஸோ அவங்களுக்காக அவங்களுடைய புத்தக வாசிப்பு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் குழந்தைகளுக்கான ஒரு புத்தகத்தை நம்ம அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கிறோம். நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோக்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதே போல் வெறுமனே அம்புலிமாமா கதைகள் மட்டும் இல்லாமல், பாட்டி வடை சுட்ட கதைகள் மட்டும் இல்லாமல், குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றக்கூடிய சில புத்தகங்களை நம்ம குழந்தைகளுக்காக அறிமுகப்படுத்தணும். அவங்க படிக்கிற புத்தகம் அவங்களுடைய அறிவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும் இல்லையா. அப்படிப்பட்ட புத்தகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து குழந்தைகளுக்கு பரிந்துரைச்சிட்டு வரோம். அதே போல் பக்கங்களும் அது ரொம்ப குறைவாக இருக்கணும், அது முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ அதனாலே அந்த மாதிரியான புத்தகங்களை நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். இது கொள்கை நம்பர் 3. நாலாவது கொள்கை என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான புத்தகங்களை அறிமுகப்படுத்தக்கூடாது. ஒரு கதை புத்தகம் அறிமுகப்படுத்தணும்னா அதே போல் ஒரு கட்டுரை புத்தகம், அதே போல் ஒரு கவிதை புத்தகம், இப்படி கலவையான ஒரு புத்தகமாக தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு புத்தகமும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாவல்களையும் அறிமுகப்படுத்துவோம், புராண கதைகளையும் அறிமுகப்படுத்துவோம். இப்படி எல்லா விதமான ஒரு புத்தகமாக, ஒரு கதம்ப மலராக தான் நம்மளுடைய சேனல் இருக்கணும். ஒரே மாதிரியான புத்தகங்களை தான் இவங்க அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கிற அந்த முத்திரை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதன் காரணமாக கலவையான புத்தகங்களை மட்டுமே நம்ம அறிமுகப்படுத்திட்டு வரோம். இது 4வது கொள்கை. 5வது கொள்கை என்னன்னா, ஒரு புத்தகத்துடைய முழு கருத்தையுமே நம்ம ஒரு வீடியோத்தின் வாயிலாக சொல்லக்கூடாது. நம்மளுடைய எண்ணம் எப்படின்னா, புத்தகத்தை மக்கள் வாசிக்கணும். அதன் காரணமாக அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை, ரொம்ப சுவாரஸ்யம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மேலோட்டமாக சொல்லி அதன் மூலிமா வாசகர்கள் புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப லிமிட்டடான டேட்டாவை தான் நம்ம கொடுப்போம். நிறைய பேர் ஏன் கொஞ்சமாக சொல்கிறீங்க, நிறைய சொல்லுங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்முடைய கொள்கை புத்தகத்தை பற்றி சொல்கிறது கிடையாது, மக்கள் அந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும், அதுதான் நம்மளுடைய கொள்கை. அதுதான் முதல் கொள்கையே, சரியா. அதான் இந்த கொள்கையை 5வதாக வச்சுருக்கேன். அடுத்து 6வது கொள்கை என்னென்னா, எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த ஜாதியையோ மதத்தையோ உயர்த்தி பிடிக்கிற எந்த ஒரு புத்தகத்தையும் நாம் நம்மளுடைய மக்களுக்கு, நம்மளுடைய நேயர்களுக்கு பரிந்துரைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான கொள்கை. எந்த காலகட்டத்திலையும் அந்த ஒரு சக மனிதனை தாழ்வாக நினைக்கிற, அந்த ஜாதிய மதங்களை உயர்த்தி பிடிக்கிற புத்தகங்களை எந்த காலகட்டத்திலையும் நம்ம சேனலாகட்டும் நானாகட்டும் பரிந்துரைக்க மாட்டோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆணித்தரமாக நான் சொல்லிக்கிறேன்.
இந்த இந்த 6 கொள்கைகளில் மிக முக்கியமான கொள்கை இதுதான். ஸோ இதுதான் வந்து நம்முடைய சேனலுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும். சொல்ல வேண்டிய விஷயத்த சரியாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொள்கைகள் வந்து எதிர்காலத்தில் வந்து அதிகரிக்கலாமே தவிர்த்து குறையாது. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுவும் ஒரு வீடியோன்னு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.